ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், எம்ஆர்பியில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 10th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 1 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 1 ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேடில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்கள், பே லெவல் 8 படி சேலரி வந்து வரும். 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பாருங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வயது வரமே வந்து கிடையாது. எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்எஸ்சி நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான சர்டிஃபிகேட் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு நீங்கள் மஸ்ட்டாக வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பேஸ்டான உங்களோட மார்க் தான் அது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது, உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு 10th வந்து நீங்கள் 40% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டை பொறுத்து 60% ஆஃப் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் டெஸ்டியூ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ₹300 வந்து ஃபீஸ் இருக்கும். அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ₹600 உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள், mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கீழே வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜருமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெய்லியில் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.